டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் மழை வெள்ளம் புகுந்து 3 மாணவர்கள் மரணம் அடைந்ததற்கு அந்த மையம் பல்வேறு விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டதே முக்கிய காரணம் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்லியின் பழைய ராஜேந்தர் நகரில் உள்ள பிரபலமான ஐஏஎஸ் பயிற்சி மையத்தின் தரைத்தளத்தில் இருந்து 8 அடி ஆழத்தில் பேஸ்மெண்ட் எனப்படும் கீழ்த்தளம் அமைந்துள்ளது. இந்த கீழ்த்தளத்தில் நூலகம் மற்றும் படிக்கும் அரங்கு அமைக்கப்பட்டிருந்த நிலையில் விபத்து ஏற்பட்ட சனிக்கிழமை அன்று 30 மாணவர்கள் உள்ளே இருந்தனர். இந்த பகுதியில் பெய்த கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்தது. பயிற்சி மையத்தின் வளாகத்தில் சூழ்ந்த வெள்ளம் அங்கிருந்த கீழ்த்தளத்திற்கான வாயிலுக்குள் பெருக்கெடுத்து இறங்கியது. அப்போது மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் அந்த நூலகத்திற்குள் இருந்த பயோமெட்ரிக் கருவி செயலிழந்தது. இதனால் கதவை திறக்க முடியாமல் மாணவர்கள் அபய குரல் எழுப்பினர். விரைந்து சென்ற பிற மாணவர்கள் கதவை உடைத்து 27 பேரை மீட்டனர். ஆனால் உத்தரப்பிரதேசம், தெலங்கானாவைச் சேர்ந்த 2 மாணவிகள் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த 1 மாணவர் உள்ளே சிக்கிக் கொண்டனர். சிறிது நேரத்தில் அவர்கள் நீரில் மூழ்கி மரணமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள், போலீசார் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நீண்ட நேரம் போராடி 3 பேரின் சடலங்களையும் மீட்டனர். வாகனம் நிறுத்துவதற்கும் பொருட்களை சேமித்து வைப்பதற்கும் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்த கீழ்த்தளத்தை விதிமுறைகளை மீறி நூலகமாக பயன்படுத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தண்ணீர், மழைநீர் செல்வதற்கான பாதைகள் அடைக்கப்பட்டிருந்ததும் இந்த கோர விபத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. இதற்கிடையே இந்த மையத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் மையத்தின் உரிமையாளர் அபிஷேக் குப்தா 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.